ரெடி ஆகிடு. இன்னும் 6 மாதத்தில் வரும் கவுன்சில் எலெக்ஷன். ஏன் கவலைப்படுற நீ? இந்த டீச்சர்காரங்க பாவம் பிள்ளைங்க, எங்களுக்கு அரியரிசுனா கொடு, நாங்கள் இவ்வளோ நாள் நின்றுட்டோம், எங்களுக்கு போனஸ் கொடுக்கல, இதுவும் கொடுக்கல, ஒரு அடாக் பேமெண்ட்னா கொடுன்னு கெஞ்சிடும். ஒரு 2000, 3000, 5000, 10,000 கேட்குறானா இல்லையா? பாவம் அந்த பிள்ளைங்க. நீ ஏன் கவலைப்படுற? கவுன்சில் எலெக்ஷன்னா ஆட்டோமேட்டிக்காக அடாக் உனக்கு வந்துடுது. வருங்காலத்துக்கு அரசியலுக்காக நான் பேசலை. வீடு சொந்தமாக்குங்கள். நீ போராடவே போராடாத. நீ ஏன் போராடுற? என்ன பண்ணிடுவான்னு பார்க்கலாம். என்ன பண்ணிடுவான்? நீ தேர்ந்தெடுக்கிறவன் கரெக்டாக இருந்தாக்கா உன்னை அசைக்க கூட முடியாது. உன்னை அசைக்கவே முடியாது. நீ தேர்ந்தெடுத்தவன் சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அப்போ தான் சொல்லுவான், அப்புறம் எப்படி இருக்கிறீங்க வீட்டில்? யார் இருக்கிறாங்க? எல்லா பிள்ளையும் வெளியூருக்கு போயிட்டான், நானும் எங்கள் வீட்டுக்காரன் தான். கஷ்டம்னா கஷ்டன்ற. ஓட்டுக்கு 1000 ரூபான்னு சொல்ல, ஐயோ 8 பேர் என் வீட்டில். எப்படி எங்கேருந்து எலெக்ஷனில் நிற்கிறது? ஒன்று கொள்ளைக்காரனாக்கணும், ரியல் எஸ்டேட்டுக்காரனாக்கணும், அடுத்த சொத்தை அபகரிக்கிறனாக்கணும், மந்திரி புள்ளியாக பிறந்து ஏகப்பட்ட பணத்தை வச்சுக்கிறவன் தான் இனிமேல் அரசியல்வாதி ஆகும். சத்தியம், நேர்மை, தர்மம் உள்ளவன் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி அவன் ஜெயிக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு வாலிபனும் நீ போராடுவ, ஆனால் வீட்டில் இருக்கிற தாய் உனக்கு போராடணும். 25 கோடி தொழிலாளிகள் கொடுக்கணும். 50 கோடியா 25 கோடியா? 50 crores. ஹைகோர்ட் பெஞ்ச் ஆர்டர் பண்ணிக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. யார் கேட்கணும்? எம்எல்ஏ கேட்க முடியாது. இல்லை, எம்எல்ஏ கேன் ஆஸ்க் தட். யூ மஸ்ட் கோ அண்ட் ரீச். ஒப்பா சென்ட்ரல் மினிஸ்டர் தர இல்லை, மைன் மினிஸ்டர் கிட்ட போ, மீட் பண்ணு, பேசு, மக்களுக்கு தெளிவி. இல்லை, ஊரில் இருக்கிற எம்பியை கூப்பிட்டு தரணா உட்காரு, நீ எம்பி ஆகுற, என் ஊர் மக்களுக்கு, என் கான்ஸ்டியூஷன் மக்களுக்கு இப்படி ஆயிருக்குது. ஹைகோர்ட் பாஸ் பண்ண ஆர்டரை சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணிக்கிறான், அதை சீக்கிரம் அட்டார்னி ஜெனரல் கிட்ட சொல்லி அதை முடிச்சு கொடு. போராட்டம் பண்ணணும். போராடவே இல்லைன்னு சொன்னா உனக்கு எப்படி கிடைக்கும்? எனக்கு பயமே இல்லை கொஞ்சம் கூட. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு ரைடு விட்டாங்க, நிறைய ஷூ வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இத்தனை போகணும், வேற என்ன இருக்குது என்கிட்ட? அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இதுக்கு தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், நீ படி, நீ தெளிவாக இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டு நீ ஏமாந்த போயிடாத. அப்படி ஏமாந்த போகிற சமுதாயம் தான் நம்முடைய சமுதாயம். வாலிபர்களே, அடித்தடி இல்லாத வாழ்க்கையில் கொஞ்ச நாள் தான் மனம் நொந்து சொல்கிறேன், நிரந்தரமற்றது வாழ்க்கை. இவ்வளோ ஆசைப்பட்டேன், இவ்வளோலாம் செய்யணும்னு நினச்சேன், என்னை நானே எழுந்துட்டேன். என்னை அசைக்கவே முடியாது. பயம்ன்றது என் அகராதிலே கிடையாது, பயந்துதான் கிடையாது நான். ஆனால் ஒரு தம்பி என்னை பய காமிச்சிட்டாங்க. யாருக்குடா வாழணும், எதுக்கு வாழணும், அந்த வேதனை என்னால் இன்னும் தாங்க முடியல. அதனால தான் இவங்க கிட்ட சொன்ன, நான் வந்தா கூட தளபதி அண்ணன் அவர்களுக்கு அலமாலை அணிவித்து கருவிக்கிறார்கள்.
ஜெய்பீம். மதிப்பிற்குரிய வட்டார உயர்ந்த பெரியவர்களுக்கும் அன்புள்ளம் கொண்ட என் அருமை தாய்மார்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் முன்சாமி அவர்களுக்கும் பஞ்சாயத்து தலைவர் நீட்டன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் சாந்தி அவர்களுக்கும் சகோதரர் கார்த்தி அவர்களுக்கும் சகோதரர் டேவிட் அவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். ஏசிசி கிரிக்கெட் கிளப், கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கருடைய கிரிக்கெட் கிளப், அவங்களும் வட்டாரத்துக்கார சேர்ந்து இசை நிகழ்ச்சி. அதிக நேரம் நான் பேசுனேன்னாக்கா இசை நிகழ்ச்சிக்காரங்களுக்கு சந்தோஷம், ஏன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் இசையை கேட்கணும், என்னுடைய பேச்சு கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட இருக்காது. இன்றைக்கி கூட பொங்கல் விழா நம்ம இங்கே கொண்டாடுறோம். தமிழ் சங்கத்துக்காரங்க கூட அம்பேத்கர் பக்கத்தில் தமிழ் சங்கம் கொண்டாடினாங்க. எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஆனால் நான் போக முடியல. ஏன் முடியலன்னா, தமிழ் சங்கத்தில் போயிட்டு அங்கே போனாக்கா தமிழ் சங்கத்தில் தமிழர்களை பற்றி பேசணும், தமிழ் கொள்கையை பற்றி பேசணும், அகநானூறு பற்றி பேசணும், புறநானூறு பற்றி பேசணும், இலக்கியத்தை பற்றி பேசணும், மகா கவிகளுடைய கவிதைகளை எடுத்து சொல்லணும். அங்கே அப்படி கிடையாது. அவரை பாராட்டணும், மாலை போடணும், ஷால் போடணும். இவரை பாராட்டணும், மாலை போடணும், ஷால் போடணும். அதான நடந்துன்னுக்குது. அதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவங்கள குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. தமிழர்கள்னால் என்ன, வாட் இஸ் யுவர் ரைட்? இப்போ நம்ம பாடும்போது கூட அம்பேத்கரை பாருங்க, தமிழர்களை வாழ வைத்து சொன்னார். நீங்கள் தானே ஒரு தமிழர் மட்டும் வாழ வைக்கல, இந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமான மக்களுக்கு சாசனம் எழுதி வாழ்ந்த அறிவின் ஒளி அவர். இட்ஸ் நாட் அன் அம்பேத்கர். உலகத்துக்கே ஒரு அறிவின் ஒளி அவர். நம்ம அவரை பற்றி பாடுறோம், பேசுகிறோம், அதோட மறந்துடுறோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்ன, அவர் பாடும்போது சொல்கிறேன்னா, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்று வள்ளுவன் வகுத்து தர, செஞ்சோற்று கடன் தீர சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில், அப்புறம் தான் சொன்னேன், வீந்தாயடா கர்ணா வஞ்சகன் கர்ணனடா. அந்த வார்த்தை அங்கே விட்டுட்டேன். இல்லை, எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கும். அந்த பாட்டில் நீங்கள் சொல்லிட்டு வரும்போது அதுதான் அர்த்தமே. 25 ஆண்டு காலமாக தங்க வயல் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கல. அவங்களெல்லாம் ஒரு கூட்டத்தை இப்படி கூப்பிட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கணும்னாக்கா காரி காரி துப்ப மாட்டோம். நம்மள 25 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறோம், எத்தனை தொழிலாளி இறந்துக்கிறான், எவனும் சரியில்லை. அதுதான் அவங்களுடைய வாதம். வலிக்கிறோம், அதை தான் சொல்லுவான். டாக்டர்கிட்ட போயிட்டு நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னால், டாக்டர் வானா வானா, ரொம்ப வலிச்சுனா யோ விட்டு தொலையா, நான் சத்தாலே பரவாயில்லன்னு கற்றுவான். அது அவங்களுடைய கடைசி கட்டம். அந்த வலி தாங்க முடியாதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி நீ சொல்லி என்ன பிரயோஜனம்? உனக்காக பேசக்கூடிய திறமையானவரை நீங்கள் கோட்டை விட்டீங்கல்ல. நீ கோட்டை விட்டுட்டு எவனும் சரியில்லைன்னாக்கா அப்போ யார் தான் சரியாக்குறோம்? பிஜேபியில் எம்பிக்கு ஓட்டு போட்டீங்க. அவர் ஒரு முறை ஏற்றி தங்கவேல் சுரங்கத்தை பற்றி பேசினார். பெருசாக போட்டானுங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு. முன்சாமி பேசிட்டார், ஏன் இவ்வளோ நாள் ஊமையாக வந்தார் அவர், என்ன பேசினார்? சரி, அதை விட்டுட்டீங்க. 5 காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாங்க கோலார் டிஸ்ட்ரிக்டில். பிஜேபி ஜனதாதள் அலைன்ஸில் கேண்டிடேட்டு ஜெயிக்கிறான். 5 பேர் இருந்து காங்கிரஸில் இருந்து. அவர் என்ன பேசணும் பார்லிமெண்ட்டில்? இன்னும் கூட இந்த செஷனில் பேசலை அவர். இனிமேல் பேசுவார். ஏன்னா புதுசு பார்லிமெண்ட்டெல்லாம் பேசணும்னு சொன்னாக்கா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன சப்ஜெக்ட் நீ பேசணுன்றதை அங்கே சொல்லணும். 2-3 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க டைம். கொஞ்சம் திரும்ப இருந்தாக்கா அதை நீ 5 மினிட்ஸ் ஈத்துன்னு போகலாம். கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தாக்கா ஸ்பீக்கரை தூக்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு யானை பலம் கொண்டவர் அப்படின்னா அவர் கொஞ்சம் குஷியாகும் போது சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம
நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு அவங்க இருக்கட்டும் அப்படின்ட்டு கோச்சு நான் போயிட்டு போகிறாங்க. எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு பிட்டு போடணும். எல்லாரும் சொல்கிறது என்னங்க, இயற்கையே அழகு நின்றுட்டாங்க. சும்மா போட்டுனா அப்புறம் 2 நிமிஷம் பேசுவாங்க. நீ எத்தோடனே நீங்கள் ரொம்ப நாளாக அடி செருப்பாலுன்ட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் அசம்பிளி பார்லிமெண்ட்டுடைய ஐடியாஸ் ஹவு டு ஸ்பீக். அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. யார் அரிசி கொடுக்குறான், பருப்பு கொடுக்குறான், பணம் கொடுக்குறான், அவனுக்கு ஓட்டை போட்டுருவோம். அதெல்லாம் போடுங்க, பரவாயில்ல. அதோட பலன் இதுதான். ஐஎன்டிசி ட்ரேட் யூனியன் சுந்தரமூர்த்தி அவர்கள் கூட ஒரு ஃபங்க்ஷன் வச்சார் என்ட்ரிஸில். அப்போது நம்ம முன்னாள் என்ஜினியர் வின்சென்ட் அப்ரஹாம், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, பிரதமர்கிட்ட பேசி பிரதமருடைய நிதியிலேருந்து பிரதமருடைய யோஜனாலேருந்து 2000 வீடு கட்டி கொடுக்குறாரு ஒரு ஏரியாவுக்குன்னு சொல்கிறாரு. கவனிச்சிங்களா? நீங்கள் கட்டி கொடுக்காதீங்க, இருக்கிற 2000 வீட்டை கொடுத்துருங்கோ, அதுவே பெருசு எங்களுக்குன்னு சொன்னார். கேட்டியா பிரசாத்? அதை இதை கேட்கறதுக்கு ஒன்றும் பிரைம் மினிஸ்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. மைண்ட் மினிஸ்டர்கிட்டே உட்காந்து சொல்லலாம். 2 லைனு பார்லிமெண்ட்லேருந்து பேசலாம். பிரைம் மினிஸ்டர் சொல்கிறேன், இத்தனை 1000 வீடு கட்டுறேன், இத்தனை லட்சம் வீடு கட்டுறேன்ட்டு. இத்தனை ஆண்டு காலமாக தங்கவயல் மக்கள் கொடுத்த தங்கங்கள், தங்க சுரங்கத்தில் விளைந்த தங்கங்கள், நேரு ஒன்றும் செய்யலை, இவன் ஒன்றும் செய்யலை, யார் செய்யலைன்னோ இல்லையோ, என் தங்க சுரங்க தொழிலாளி செய்தான். அந்த வீட்டை அவனுக்கு அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். அஷூரன்ஸ் இன் த பார்லிமெண்ட் பீயிங் என் மினிஸ்டர். வாட் ஃபார் யுவர் மினிஸ்டர்? கேட்கணுமா? கேட்கக்கூடாதா? கேட்க முடியாது. கேட்டால் உனக்கு ஐடி ரைடு, இடி ரைடு விடுவான். நீ பயப்படணும். சொத்து கொள்ளடிச்சு வச்சுக்க. எனக்கு பயமே இல்லை, கொஞ்சம் கூட நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு ரைடு விட்டாங்க, நிறையா ஷூ வச்சுக்கிறேன், அவ்வளோதான் இருக்கணும் போகணும். வேறு என்ன கிடையாது என்கிட்ட. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. மக்களுக்காக சேவை செய்யணும். யார் ஒருத்தன் மக்கள் நலனுக்காக சேவை செய்கிறானோ, அந்த மக்கள் நலனுக்காக இறந்து போகிறானோ, அவன் தான் சேவகன். உலகத்திலேயே அதிகமான பப்ளிசிட்டி இருக்கிற ஒரு மனிதன் யாருன்னா சேக்குவார். எந்த நாட்டில் நான் போய்ப்பார், சேக்குவாருடைய ஃபோட்டோ இருக்கும், சேக்குவாருடைய பிம்பம் பண்ணினுங்க இருக்கும், ஷர்ட்டுங்க இருக்கும். வறுமையிலேருந்து வந்தவர் இல்லை சேக்குவாரா, பெரிய செல்வ செழிப்பிலேருந்து வந்தவர். 9 மாதம் தன்னுடைய புல்லட் எடுத்துக்கின்னு யூரோப் கண்ட்ரியே சுற்றி பார்த்தாருன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கும். அப்படி சுற்றி பார்க்கும்போது தான் அவர் யோசித்தார், மக்கள் இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க, பணக்காரன் ஆதித்தனுங்க இப்படி சந்தோஷமாக்குறானுங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமேன்னு சொல்லிட்டு தான் ஃபெடரல் கேஸ்டர் கிட்ட வந்து கியூபாவில் சேர்ந்தார். போர் பயிற்சியை கற்றுக் கொடுத்தார். போர் பயிற்சியில் வல்லவர் அவர். அந்த போர் பயிற்சியில் வெற்றி கண்டு கியூபா நாட்டில் இருக்கிற ஃபெடரல் கேஸ்டர் இவருக்கு தொழிற்சங்க மந்திரியை கொடுத்தார். அவர்கிட்ட கட்டளை தொழிற்சங்கம் இன்னைக்கு கியூபா ஓஹோனுங்கிறது அவர் பண்ண வேலை தான். அதோடு நம்மளுக்கு கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்படல அவர். நான் இங்கிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போனோம், அங்கே பயிற்சி கொடுக்கணும் ஏழைங்களுக்கு, சுரங்கத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அங்கே போய் பயிற்சி கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு நாடாக போயிட்டு பயிற்சி கொடுத்தாரு. கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் மாட்டிக்கினார். அவரை கண்ணை கட்டி தூக்கின்னு போயிட்டு ஒரு இடத்துல போட்டாங்க, அமெரிக்கன் வல்லரசு நாடு. அப்போ அவர் ஒரு ரூமில் இருக்கார். நல்லா சிந்தனை செய்து பாருங்க. அந்த ரூமில் இருக்கும்போதோ அந்த கண்ணை திறந்து பார்த்துட்டு இது என்ன இடம்னு ஒரு அம்மாவை கேட்டார். இதுதாங்க ஸ்கூலுன்னாங்களாம், பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல். பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலா? மாட்டு தொழில்கூட மோசமாக்குத, எப்படி பிள்ளைங்க படிக்குவாங்க? இவர் கைதி, எந்த நேரத்தில் சாகக்கூடியவர். அவர் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இடமா இது? யார் இந்த மாதிரி இடத்த வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வருத்தப்பட்டவர் அவர். தன்னுடைய சாவுக்கு இப்போ வருத்தப்பட்டதே கிடையாது. நான் செத்து போயிட்டு வரேன் எந்த நேரத்திலும், இவங்க என்ன பிடிச்சிட்டாங்கல்ல. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன என்ன பண்ண போகிறீங்கன்னு. உங்களை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிற்க வைக்க போகிறோன்னு. அவர் அதை பற்றி கவலை கூட பண்ணல. ஆனால் அவர் 2 கைகளை வெட்டி உடலை வெட்டி துண்டார் எரிச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க கியூபாவில். கியூபா நாட்டுக்கார விடலை, எங்களுக்கு
அவருடைய உடம்பு வேணும், சேக்குமாருடைய உடல் வேணும், இல்லை சாம்பல் ஆக்கிட்டோம் அந்த சாம்பலாவது வேணும். மாபெரும் புரட்சிக்காரர் அப்படின்னு போராட்டம் பண்ணி 6-7 வருஷம் பொறுத்து அவர் புதைச்சிருந்த இடத்த கொண்டு வந்து எலும்பு கூட அவங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. அந்த வீரன் யாருக்காக உழைச்சான்? ஏழைகளுக்கும் மற்றவங்களுக்கும் உழைச்சான். அதே போல தான் கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர். நம்ம வாய் நிறைய அம்பேத்கர் சொல்லி பிரயோஜனம் இல்லை. வாய் நிறைய சொல்லி அம்பேத்கர் பிரயோஜனமே இல்லை. அவருடைய கொள்கையை கொஞ்சமாவது பின்பற்றணும். அவர் பார்லிமெண்ட்ல பேசுறாரு, என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், ஒவ்வொரு வரியா படிச்சுட்டு எனக்கு கேள்வி கேளுங்க, ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்றேன், ஒவ்வொரு வரிக்கும் நான் பதில் சொல்றேன்னாரு. ஜவஹர்லால் நேரு உட்காந்துக்கிறார், வல்லபாய் பட்டேல் உட்காந்துக்கிறார், அறிஞர்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. அதில் வல்லபாய் பட்டேல் என்ற இரும்பு மனிதன் அவருக்கு பட்டம். அவர் சொல்றார், நீ ஏதின கான்ஸ்டிடியூஷன் தூக்கி போய் கடலில் போடுனார். நான் சொன்னா போய் கடலில் போறியா நீ ஏது இந்த அப்படின்னார். பாபா சாஹேப் அம்பேத்கர் கூட்டம் இல்லை, அவ்வளோ இல்லை, பண வசதி இல்லை, பணக்கார குடும்பத்தில் ஒரு பிறக்கலை. ஆனால் அவருடைய அறிவு ஒளி, அந்த சபையில் அவர் சொன்ன வார்த்தை, மை பூட் ஹாஸ் டு கம் டு யுவர் ஃபேஸ், ப்ளீஸ் பி சைலன்ஸ் ஆர் கோ அவுட்னாரு. என் ஷூ மூஞ்சில் படுறதுக்குள்ள எல்லாம் அமைதியாக உட்காந்து நான் வெளியே அனுப்பிச்சு போனார். எவ்வளோ பேர் பாம்பனிதன் பணக்காரனா இருந்து சொன்னாரா? இல்லை, அவர் படித்த அறிவை வச்சு சொன்னார். அழுகி போயிட்டார். இதே அண்ணல் அம்பேத்கரோட பெருமை தெரியாத நிறைய பேர் இருப்போம். நம்ம மதங்கள் அப்படின்னு ஒரு போர்வையில் நம்ம மறைஞ்சு போயிடும். மதத்தை வச்சு நம்ம மறைஞ்சு போயிடும், அது ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் அவர் படினார். டிஜிஎஸ் தினகரன், பால் அவருடைய பையன் தானே பால் தினகரன். என்ன டிஜிஎஸ் தினகரன்? பால் டிஜிஎஸ் தினகரன்னா என்ன பேர்? டிஜிஎஸ் தினகரன், நீ கிறிஸ்டின் தானே? சொல்லு. நீங்க எதுக்கு அவருக்கு டிஜிஎஸ் தினகரன் வந்துச்சு? யார் பால் தினகரன்? இவரா? அவர் சர்டிபிகேட்ல சாம சுந்தரங்க. டிஜிஎஸ் அப்படின்னாக்கா அவங்க அப்பா பேரு துரைசாமி, டி ஜே ஜெஃப்னா சாமியன். அவர் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு இன்டீரியர் வில்லேஜில் பிறந்தவர். டிகிரி படிச்சுக்கிட்டு பேங்க்கில் வேலை செய்கிறார். அவர் வேலை செய்யும்போதும் அவர் ரோமன் கேத்தலிக், நாட் பெந்தகோஸ்ட். தெரிஞ்சுக்கணும் சரித்திரம். ஏதோ போகிறோம் சர்ச்சுக்கு, பைபிள் எடுத்துக்கின்னு பாஸ்டர் ஐயாவோ எது சொல்கிறாரு கேட்டு வந்துடக்கூடாது. இதுக்கு தான் பாபா சாஹேப் சொன்னார், நீ படி, நீ தெளிவாக இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டு நீ ஏமாந்த போயிடாத. அப்படி ஏமாந்த போகிற சமுதாயம் தான் நம்முடைய சமுதாயம். இதை தான் அவர் அன்னைக்கே சொன்னார். நான் எந்த மதத்தையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, எல்லா மதமும் பொழப்பு ஓட்டுற மதம், இதில் எந்த சந்தேகமே கிடையாது. யாராவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க, இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. தசமவாதம் அப்படின்னாக்கா காணிக்கை தானே? என்ன அது பேர்? நான் சொன்னது கரெக்டா? தசவாதம் தானே? எங்கே எம்பெருமான் இயேசு தசவாதம் வாங்குன்னு சொன்னதே இல்லை. சொல்லிக்கிறாரா? ஓல்டு டெஸ்டிமோனியில் நியூ டெஸ்டிமோனியில் ரெண்டும் படி எங்கன்னா சொல்லிக்கிறாரா? அவருக்கு எதிர்ப்புறமாக காணிக்கை போடாதவர்களுக்கெல்லாம் கர்த்தருக்கு துரோகிகள், கர்த்தருக்கு தவறு செய்ய சொல்றீங்களா? இல்லை, தப்பு இல்லையா? இதை கேட்டுக்கிற பாதிரிமார்களோ இல்லை பாஸ்டர்ஸுங்களோ பார்த்தியா நம்ம மதத்தை பற்றி எப்படி சொல்கிறாங்க? எல்லா மதமே திருட்டு மதம் தான், வசூலுக்காக வாழற மதம். அதனால தான் கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் எல்லா மதத்தையும் படிச்சுட்டு பகவான் புத்தனை ஏன் தேர்ந்தெடுத்தார்னா, இறந்த உடல் மீண்டும் வராது, கடவுள் இல்லை, உனக்குள்ளுக்கிற ஆத்மா தாண்டா தெய்வம் அப்படின்னு சொன்னார்ன்றதை பூர்த்தி செய்யறதுக்காக தான் அவர் புத்த மதத்தை தருவினார். அறிவின் ஒளி உலகத்திலே
ஒன்றும் முட்டாள் கிடையாது அவர். எவ்வளோ படிச்சிருப்பாரு இந்த மக்களுக்காக. இந்திரா காந்தி அம்மையார் அயன் லேடி, இரும்பு பெண்மணி. அவங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசும்போதோ, நான் இந்திய பிரதமராக வந்திருக்கிற இங்கே எனக்கு இருக்கிற மரியாதைக்கு காரணம் என்னை பெற்ற தந்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவருக்கும் மேலே உயர்ந்தவர், அவருக்கும் மேலே சிறப்பான ஒரு மாமனிதர். அது யாருன்னு சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் கோட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். என்னத்துக்கு அதை கோட் பண்ணாங்க அவங்க? அன்னைக்கு உமன்ஸ் கோட், இந்து கோட் ஆக்ட்ல பெண்களுக்கு சம உரிமை உண்டு, சொத்து உரிமை உண்டு, கல்வி கற்க வேண்டும் என்ற உரிமையை வழங்கியவர் அண்ணல் அம்பேத்கர். அந்த உரிமையை அந்த கான்ஸ்டியூஷனில் அந்த கோர்ட்டில் எழுத போயிருந்தாருன்னா பெண்களுக்கு, நான் இந்தியாவில் அடுப்பு ஊதின்னு உட்காந்துன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெருமை வாய்ந்த ஒரு மாமனிதர், நம்ம மண்ணுக்கு வந்தவர். இன்னைக்கு என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அவருக்கு துரோகம் பண்ணல நம்ம எல்லாம் சேர்ந்து. நான் ஜெயிக்கிறேன்னா தோக்கறேன்றதுக்கு பற்றி பேசல. என்னை போல பல ஆயிரம் பேர் உருவாகும். இந்த கோடு கொண்டு வரும்போது எதிர்க்கும் போதோ அப்போ அவர் சொன்னார், நான் எழுதிய இந்த இந்து கோட் ஆக்ட் ஆஃப் உமன்ஸ் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெண்மணிகளுக்கு பொருந்தும். நீங்க ஏத்துக்கிறீங்களோ என்ன எதிர்க்கிறீங்களோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்து மதத்தை எடுத்து பாருங்க. வெறும் கிறிஸ்துவ மதத்தில் மட்டும் நான் சொல்ல, கொஞ்சம் தான் சொல்றேன். நான் சொல்ல போனாக்கா இன்னைக்கு ஜிஎஸ்டின்னு சொல்றாங்க தெரியுமா? ஜிஎஸ்டி டேக்ஸ் போடுறாங்களே. இப்போ ஒன்றும் புதுசாக வரலங்க. அது இது போப்பாண்டவர் காலத்திலே வந்துடுச்சு. எப்போ? போப்பாண்டவர் காலத்திலே வந்துடுச்சு. எப்படி வந்துச்சு போப்பாண்டவர் காலத்தில்? போப்பாண்டவர் பைபிளை மட்டும் படிக்குவார். ஏர் உழுவாரா? வியாபாரம் பண்ணுவாரா? விவசாய தொழில் என்ன பண்ணுவாரா? பட்டியில் போய் வேலை செய்வாரா? இல்லை. அப்போ அவர் வாழறதுக்கு வசதியாக ஒன்றுன்னா என்ன பண்ணணும்? அவர் வாழ வசதியாக ஒன்றுன்னா என்ன பண்ணணும்? அவர் சுற்றிக்கிறதெல்லாம் ஒரு பிளான் பண்ணாங்க. நமக்கு பணம் வேணும், பணம் இல்லைன்னா நம்ம வசதியாக வாழ முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? நாட்டு மக்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லுங்க. நீங்கள் அன்றைக்கி ஒரே ஒரு மதம் தான், ரோமன் கேத்தலிக், வேறு எந்த மதமும் இல்லை. அவர் சொன்னதான் வேத வாக்கு. கிறிஸ்துவ குருமார் தான் சுப்பீரியர். அப்போ அவர் என்ன சொன்னார்? இந்த ஆண்டு காலம் யார் யார் நீங்கள் பணம் வச்சுக்கிறீங்களோ அந்த பணம் ஒரு வெள்ளி காசு கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிடணும். அடுத்த ஆண்டுக்கு நான் புதிய காசு கொடுக்குறேன். அதானே ஜிஎஸ்டி. இருக்கிற பணத்தெல்லாம் ஒப்படைச்சிட்டு நான் 500 ரூபாய் நோட்டும் 1000 ருபீஸ் நோட்டும் நான் போடுறேன். அதே தான் அன்னைக்கு நடந்துச்சு. அவங்க அந்த வெள்ளி காசு கொண்டு போய் கொடுக்கும்போதோ அந்த வெள்ளி காசுனுடைய வேல்யூ எவ்வளோனாக்கா 10 கிராம்னு வச்சுங்களேன். அதெல்லாம் வாங்கினார் இவர். திருப்பி எவ்வளோ கொடுத்தாரு? 9 கிராம் கொடுத்தாரு. அப்போ 1 கிராம் இவருக்கு லாபமா இல்லையா? அந்த 1 கிராம் காசு யாருக்கிட்ட போய் சேருது? அப்போ யாருக்கு லக்ஸுரியாக வாழறது? அதே போல தான் ஓல்டு டெஸ்டிமோனியல்ல கூட பாருங்க. மோசஸ்ன்ற சொந்தக்காரர் பேர் தான் லூயி. சொந்தக்காரர் பேர் லிவிஸ் தானே? லெவி. பார்க்க படிக்கல. அவர் சொந்தக்காரர். அவர் உருவாக்குறது தான் சபை, சர்ச்சஸ். எதுக்கு அந்த சர்ச்சை உருவாக்குனார்? அவர் சொந்தக்கார மூலியமாக உருவாக்குனார். ஆண்டுக்கு நீங்கள் 10% காணிக்கை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? காணிக்கை கொடுக்கணும். அப்போ யூதர்கள் ஆடு மேய்க்கிறவங்க 100 ஆடு வச்சிருந்தாக்கா 10 ஆடு கொடுத்துருவாங்க சபைக்கு. அது பேர் ஒரு 100 பேர் இருந்தாக்கா எவ்வளோ ஆச்சு ஆடு அவருக்கு? 10 1000 ஆகி போச்சு. 10 இல்லையா? 100 பேர் 10 கொடுத்தா எவ்வளோ ஆச்சு? 1000 ஆடு ஆயிடுச்சு அவருக்கு. 100 ஆடு வச்சிருந்தவன் 10 கொடுத்தா அவனுக்கு 90 ஆடு. அதிகமான ஆடு வச்சுக்கிறது இப்போ யாரு? இதுதான் காணிக்கை. இதை தான் எல்லாரும் பொழப்பு ஓட்டணுங்கிறான் மதன்ற ஒரு போர்வையில். ஏன் இவர் மதத்தை பற்றி பேசாருனாக்கா, நான் இப்போ யோசனை பண்ணி பார்த்தேன்.
அரசியல் பேசி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. உண்மையை சொல். அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார், அதை வாலிப பின்பற்ற வருங்காலத்துக்கு. இல்லைன்னா எல்லா வாலிபும் நம்மள மாதிரி போயிடுவான். வயசாகுது, வயசுக்கு ஏற்ற மாதிரி வாலிபனை வாழ வைக்கிறதுக்கு என்ன வழி? என் அருமை சகோதரிகள் டெய்லி தேர்தல் அவங்களுக்கு என்ன வழி? இந்த சிந்தனையில தான் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு வழியோ, மதத்தை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் விரும்பினா ஏற்றுக்குவேன், விரும்பலாம் இல்லை. எங்கள் அம்மா இருக்கும் போதெல்லாம் கோவில் கோவில் கோவில்னாங்க. அந்த கோயிலுக்கு தங்க கண்ணை போடு, இந்த கோயிலுக்கு வெள்ளி கவசத்தை பூட்டி விடு. யார் கொடுத்தா இது? ஆண்டவராக கொடுத்தா இருக்கு. என்னோட உழைப்பு. கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், யார்கிட்ட? ஆண்டவரே, என் கஷ்டத்தெல்லாம் நீ தீர்க்க மாட்டேங்கிறேன்னு. கடவுள் பதில் சொல்கிறாரு, ஏண்டா உனக்கு 2 காலை கொடுத்துக்கிறேன், 2 கையை கொடுத்துக்கிறேன், கண்ணு கொடுத்துக்கிறேன், காது உடல் எல்லாம் கொடுத்துக்கிறேன். இருந்தும் நீ என்னை காப்பாற்றலன்னு சொல்கிறியே, உனக்கு என்னன்னா நான் கம்மியாக வச்சுக்கிறேன். மரம், செடி, கொடி, பயிர்கள், நதிகள் எல்லாம் வச்சு, 2 கண்ணும் வச்சு நீ நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாத்தையும் படைச்சிக்கிற. அதுக்கு மேலே உனக்கு ஒரு மூளையை வச்சுக்கிற. அந்த மூளையை சிந்தனை செய்து நீ பொழிக்காத. எங்கேருந்தோ என்னை நீ காப்பாற்றினா நான் எங்கேருந்தா வந்து காப்பாற்றுவேன்னு கேட்டேன். கரெக்ட் தானே? உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாரு இல்லை, ஆனால் உன் மூளையை நீ செலவிடலையே. சர்ப்பு போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணு அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஆனால் அது அந்த காலத்தில் சர்ப்பு இருந்துச்சோ இல்லையோ, உனக்கு மூளையும் கொடுத்துக்கிற, அதை நீ உபயோகப்படுத்திக்கலையே. இதெல்லாம் தான் கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் க்ளீனாக எழுதியிருக்கார். எப்படி இருக்கணும் என் மக்கள் வருங்காலத்துக்கு, பல 100 ஆண்டு காலுக்கு என்னுடைய சமுதாயம் என்ன ஆகும். அதுதான் இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் பண்ணுகிறது, ஆர்எஸ்எஸ் பண்ணுகிறது. ஆதி சங்கராச்சாரியர் தெரிஞ்சிருக்குமோ தெரியாதா? கிறிஸ்டின்ஸுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கு பைபிள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இந்து மதத்தில் ஆதி சங்கராச்சாரியர் கேரளாவை சேர்ந்தவர், பெரிய மகானவர். அவர் சொன்னதான் வேதம். காஞ்சி பெரியவாள் ஆதி சங்கராச்சாரியார் அவ்வளோ பெரிய மகானவர். இந்து மதத்துக்கு பெண்களுக்கு சம உரிமை என்றதை பார்லிமெண்ட்ல கொண்டாடும் போதோ, அந்த பெரியவாள் பக்தி ஆண்டவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்து மதத்தில் 10,000 மதுரையிலிருந்து பெண்கள் எல்லாம் சேர்த்துன்னு போய் அண்ணல் அம்பேத்கர் மேல சாணி ஊற்றி அவர் போட்டோ மேல செருப்பால் அடிச்சு அவர் போட்டோவை இழிவுபடுத்தினவன் தான் அந்த ஆதி சங்கராச்சாரியா. இவன் மகானா இந்து மதத்தில். அன்னைக்கு அவர் சொன்னார், என்ன நீங்க என்ன இழிவுபடுத்தினாலும் சரி, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி, இந்த உரிமை பெண்களுக்கு நான் இல்லைனாலையும் வருங்கால சமுதாயம் என்பதில்ல, இந்திய பெண்மணிகளுக்கு இது சொந்தம்னு சொல்லிட்டு போனார். அவர் சொன்னது தான் நின்றுச்சு. பெரியவாள் சொன்னது எங்க நின்றுச்சு? எல்லா மதத்திலையும் இது இருக்குங்க, எல்லா மதத்திலையும் இருக்கு. ஆனால் மதத்தை பற்றி பேசுகிறாங்க, சில பேர் கோச்சுக்குவாங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? படிச்சு பாரு, நான் சொல்றதுல உண்மையா இல்லையா? ஒரு வாலிப தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணிட்டு அவன் ஒரு சர்ச்சு உள்ள போயிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, இதான் தப்பு பண்ணிட்டேன், ஃபாதர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன் அப்படின்றான். ஃபாதர்கிட்ட போகிறான். ஃபாதர் ஒரு திரை போடுறாரு. அந்த பக்கத்தில் என்னப்பா பண்ண நீ? இந்த மாதிரி ஃபாதர் நான் தப்பு பண்ணிட்டேன் ஃபாதர். சொன்னதோடு இவர் நிறுத்திக்கணும் இல்லை, அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன் ஃபாதர்னா, அந்த தெற்கு மூலையில் இருக்கிறவங்கிட்டியா யார் ஃபாதர் கேட்குறாரு? இல்லை ஃபாதர். அப்போ அந்த கிழக்கு மூலையில் இருக்கிறவங்களா? இல்லை ஃபாதர். ஆனால் ஒரு 7-8 பேர் ஃபாதர் சொன்ன வராதான். இவன் சொன்னான்னா, ஃபாதர் நான் நாளைக்கு வந்து பாவம் மன்னிப்பு எடுத்துக்கிறேன்னு. அங்கிருந்து வெளியே வந்தானா, அவன் நண்பன் கேட்டானா, பாவம் மன்னிப்பு எடுத்துட்டாரு. அவன் சொன்னானா, ஒரு 7 புது அட்ரஸ் கிடச்சிக்குது, அதை பார்த்துக்கின்னு வர்றான். சிந்தனை செய்து பாருங்க. இது கிண்டலுக்கும் கேலிக்கும் இல்லை. எவன் ஒருவன் ஒழுக்கமும் நேர்மையுங்கிறானோ அவன் எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, அந்த மக்கள் முன்னேறுவாங்க ஒழியோ மதத்தை வச்சு நீ முன்னேற முடியாது. பௌத்தம் கூட அவ்வளோதான்.
புத்த மதம் இந்தியாவில் இன்னைக்கு எல்லாம் மகான்கள் மலையில் போயிட்டு தான் உபதேசம் பண்ணுவாங்க, மலையில் போய் தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லா மதத்தில் எடுத்துப்பார். சீலம் படிக்கிறாங்க, சங்கு சக்கரம் கையில் ஏந்துறாங்கல்ல, உண்மையா இல்லையா? புத்தம் சரணம் கச்சாமின்றது தான் அந்த சங்கு சக்கரமே. அதை இவன் மாற்றினான் பிராமணன் அவன் போடிக்கிறதுக்கு. எந்த பிராமண கோவிலுக்குன்னா நீங்கள் போய் பாருங்க, அந்த சாமியரை கேளுங்க, ஐயா நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்கன்னு கேளுங்க. படிப்பு இல்லாதவன் தான் சாமியாராக இருக்கும். அவனால் உழைச்சி சாப்பிட முடியாது. நம்மளை மாதிரி டெய்லி டிராவல் போயிட்டு பொழப்பு ஓட்ட முடியாது. நம்மளை மாதிரி படிச்சுருந்து கூட போய் வேலை செய்ய முடியாது. ஆனால் அவன் குடும்பத்தில் படிச்சுட்டு இருந்தானாக்கா அவங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவாங்க, தம்பி அத்திமேர் நம்ம பையன் எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டானா, அவனுக்கு எங்கேயாவது ஒரு ஜாப் பாருக்கான், அங்கே இருக்கிற ஆளை பிடிச்சி அவரை போட்டுருவான். ஆனால் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? துபாயிலேருந்து வருவான், தங்க சங்கிலி எல்லாம் போட்டுக்கின்னு எல்லாம் லைனில் எல்லாருக்கும் ரொம்ப வசதியாக இருக்கிறோம். நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரோ, என் பிள்ளை கூட படிச்சுக்கிறான்ப்பா துபாயில் ஒரு வேலை பாடுறான், ஐயோ என் காசு சொல்கிறேன் அந்த குறைய நான் படுற காசு கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னுவோம். ஏன்னு கேள்வி, இவன் போயிட்டா இவன் குடும்பம் மேலே வந்துடுமே. இந்த மாதிரி நோக்கம் உள்ளவனை நல்லா ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, பெண்ணு நீ என்னன்னா கத்தினீர், என்னன்னா சொல்லு, உன் குடும்ப பெருமை, அவன் பெருமை, எங்கள் அம்மா இப்படி இது அப்படின்னு எல்லாம் அந்த அம்மா வாயே திறக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே சொல்ல உள்ள பழின்னு அடிச்சு போயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவ்வளோதான், உன் கதையை முடிஞ்சு போச்சு, உன் பேத்தில் நிறுத்திக்கிறான்னு அர்த்தம். அந்த அம்மா சொல்கிறது ஒரே ஒருத்தன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் ஜம்மலாம் எனக்கு தெரியாதா? அந்த சக்தி வாய்ந்தது தான் பெண்கள், பொறுமையின் வடிவம். இதில் பாடகர்கள்லாம் கொடுக்குறாங்க. அண்டங்காக்கா கொண்டக்காரின்னு ஒரு பாட்டு வருது இல்லை, யார் பாடுங்க? வருதா? ஒரு 2 வார்த்தை சொல்லு பார்க்கலாம். அதில் என்னன்னு சும்மா சொல்லு. அண்டங்காக்கா கொண்டக்காரி, அது அப்புறம் அச்சு வெள்ள கொண்டக்காரியா? அண்ட கொண்டக்காரி. அண்டம்னாக்கா உலகம், அண்டம் என்ற அச்சு வெள்ளு சொன்னா அவங்க பாருனாக்கா கரெக்ட். அண்டம் காக்கக்கூடிய மதுரை மீனாட்சி வச்சு சொல்றான் கவிஞர். அந்த கொண்டக்காரியான நீ, அண்டம்னா உலகத்தை காக்கக்கூடியவள். 5-8 சொல்லுக்கு என்ன 5-8? சரவணபவா 5, ஓம் சரவணபவா 6, அப்புறம் 8வது என்ன? ஓம் நமோ நாராயணா 8. மார்கழி தானே இது. அப்போ அது கரெக்டாக வந்துடுச்சா? இதை சொன்ன உடனே இன்னும் மாதிரி ஆள் ஒருத்தன் கேட்குறான், இதெல்லாம் கரெக்ட் தான் சார், இப்போ ரெண்டக்கான்றீங்களா அது என்னடான்னு கேட்குறான். அது என்ன ரெண்டக்கா? கொஞ்சம் சொல்லுங்கள். தெரியல. ஆனால் பாடகர் நீ பாடுற, மக்கள் கேட்குறாங்க. ரெண்டக்கா என்னன்னா தெரியாது ஏன் பாடுற? இதை தான் சமஸ்கிருதம் படித்தா புரியாது. அந்த சமஸ்கிருதத்தை மற்ற மக்கள் படித்தாங்கனாக்கா அவங்களுக்கு அது தெரியாது. அதான் அண்ணன் நம்பத்துக்கார் தெரியாத வயிறுக்கு என்னத்துக்கு அந்த புக்கு எங்களுக்கு தூக்கி எறிடான்னார். கரெக்டா? அவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. அந்த ரெண்டக்கான்றது என்னன்னா, சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி, அப்புறம் 2 அக்கா ஆச்சு. முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவன் 2 பொண்டாட்டி, அங்கே 2 அக்கா ஆச்சு. விஷ்ணுக்கு 2 பொண்டாட்டி, பாமா ருக்மணியன். கரெக்டா? ஆளுக்கு 2 பொண்டாட்டி, 2 அக்கா. இதை தான் ரெண்டக்கா. சிவர் ரெண்டக்கான்றது வெண்டக்கான்னு இல்லை, 2 அக்கா. அதனால தங்கவயல் மக்கள் 2-3 மீட்டிங் எல்லாம் கூட நடத்தினாங்க. சேவ் கேஜிஎஃப்னா யாரை சேவ் பண்ணுறது? சேவ் பண்ணுற ஆள் யார்? அதில் இருக்கிறவங்க யார்? அதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. யாரும் சேவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னை கூட வள்ளல் முன்சாமி கூப்பிட்டாரு, சேவ் கமிட்டி வச்சுக்கிறோம் சார், நீங்கள் கண்டிப்பாக வரணும், எல்லாரும் ஒரு மனதாக சேர்மனாக போடுறாங்களே. என்கிட்ட சேவிங் மிஷினே இல்லை சார், நான் எந்த சேவ் பண்ணிக்கிறேன்.
எது நடக்காததோ அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ சேவ் கமிட்டி வந்துச்சு, அது முக்கியம் இல்லை. தங்க வயல்ல பாரண்டல்லிக்கு மேலே, பாரண்டல்லி இஸ் எண்ட் ஆஃப் கேஜிஎஃப் சிட்டி. எல்லா வாலிபர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஓட்டு போட மாட்டான் கேஜிஎஃப் காரனுக்கு. அவனு வில்லேஜுக்காரன் நீ நினைக்கிற వాళ్ళ కొడుకులు కేజీఎఫ్ జనాలు ఏ கொடுத்தப்போ వాడికి ఏ సిస్టమ్ మనకు అంత பிரதான கஷ்டம். அவனுக்கு போடக்கூடாது, போட்டோன்னா நம்மளுக்கெல்லாம் கஷ்டம்னு அவன் சிந்திக்கிறான். 65,000 ஓட்டு வச்சுக்கிறவன் சிந்திக்கிறான். 1,20,000 ஓட்டு வச்சுக்கிறவன் நீ சிந்திக்க மாட்டேங்கிறியே. அவன் கூட காசு வாங்குறான், ஆனால் வாங்கினா யாருக்கு போடணும்னு நினைக்கிறான். ஆனால் நீங்கள் அது நினைக்கிறது இல்லையே. அதனால தானே இந்த ஊர் இப்படி இருக்கு, அதனால தான் இந்த ஊர் இப்படி இருக்கு. அதனால் தயவுசெய்து என் அருமை மக்கள் பயப்படாதீங்க. இந்த மாதிரி ஒன்றும் ஆகாது. ஒரு ராஜரை இறந்து போனால் 1000 ராஜரை உருவோம். 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்தா பேனர் போட்டு அந்த லீடரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு குரூப் ஆஃப் வாலிப மாலை போட்டு, இவர் எங்களுக்கு லீடர், இவர் தான் வருங்காலம் தங்க வழியில் காப்பாற்றுருவார் அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க. 10 பைசா என்ன கேட்காத, எட்டனா வாங்காத. நான் வந்து பேசுகிற மாதிரி இல்லைப்பா, எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அந்த எண்ணமும் இல்லை. இவங்க பாடினாங்கல்ல, உள்ளத்தின் நல்ல உள்ள உறங்காது என்று வள்ளுவன் ஒழுங்குதடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிமார்களுக்கு நீ அண்ணன் இல்லை. ஊர் பழி ஏற்றாயடா கர்ணா, உன் பழி கொண்டேனடா. இதுதான் சமஸ்கிருதத்தில் சொல்கிறான். பரித்ராநாய சாதுனா விநாசாய ருத்ரக்ஷ தம் சங் சாதுநாய தர்மவான் விஜயஜன் ஒன்று. ஆஹா, சமஸ்கிருதம் என்னடா தமிழ்? அது என்ன தமிழில் தெரியாதுல்ல. இந்த தெரியாத தான் நம்ம தலையில் பூத்துட்டு போனோம். அதை தெரிஞ்சுக்கிற நம்ம இந்த மார்க்ஸ் பண்ணணும். இன்னும் ரொம்ப மோசமான வார்த்தை எல்லாரும் சான்ஸ்கிரிட்டில் ஏக் மாதா பதுப்பிதா சர் சூத்திர சமர்ப்பயாமே, கற்பூரம் கொளுத்து மணி அடிக்கிறோம். அது தமிழில் என்னன்னாக்கா நான் சொன்ன ரொம்ப அசிங்காயிடும். ஏக் மாதானா இந்தியில் ஒரு அம்மா, பதுப்பிதானா பல அப்ப, பதுப்பிதானா சர் என்ன சமஸ்கிருத உண்மை, சூத்திரன் தேவடியா பையன் உனக்கு பூஜை பண்ணுறான். அதை தான் அவன் அழகாக சொல்கிறான். உனக்கு தெரியாது, நீ தட்டை கொடுத்துட்டு பழத்தை கொடுத்துட்டு அப்படி. அவன் சமஸ்கிருதத்தில் சொல்கிறது என்னன்னா, நீ கொண்டு போன தேங்காய் கொண்டு வந்துக்கிறான் நமயா, வாழைப்பழம் கொண்டு வந்துக்கிறான் நமயா, வெத்தலைப்பாய் கொண்டு வந்துக்கிறான் நமயா, வெறும் நமயாவே சொல்லுவான். நீ ஓ சாமி நல்லா எதிர்க்க ப்ரேயர் பண்ணாருன்ற, நீ எதிர்க்க பூஜை பண்ணாருன்ற. நான் அவன் சொல்கிறது என்ன, நீ கொண்டு போனதை தான் சமஸ்கிருதத்தில் சொல்கிறான். வாழைப்பழம் நமயா. இப்போ நம்ம வாழைப்பழம் தெலுங்குல என்னதுக்கு அண்டி பண்டிலுன்றோம். தெலுங்கே தெரியாத என்ன பண்ணா, யோ வாழைப்பழத்தை கேட்டா நீ அண்டி பண்டிலுன்றிய, புரியல. இதுதான் புரியுற லாங்குவேஜை புகுத்துடா இந்தியாவில். 2 லாங்குவேஜ் should be in India. எவ்ரி ரீஜனல் லாங்குவேஜ், அந்தந்த ஸ்டேட்டில் பேசுகிற லாங்குவேஜும் காமன் இங்கிலீஷ் லாங்குவேஜும் இருக்கணும்னு சொன்னவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதை எதிர்த்தவன் தான் RSS. இன்னைக்கு அவன் கொடி கட்டி பறக்கிறான். அவன் சொல்கிறது தான் சட்டம், அவன் போடுறது தான். நம்ம என்ன பண்ண முடியும்? கூட தயங்கிருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க, எல்லா லீடரும் தான் இந்த ஆள் வரல, வந்து என்ன பிரயோஜனம்? இப்போ போலீஸ்கார் வந்துக்கிறாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நான் போகிறேன்னாக்கா என்ன தங்கவையில் நடக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் போன ஒழியோ, எங்கள் ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் சூப்பர், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சூப்பர், எஸ்பி பார்த்தோன்னா நல்ல எஸ்பி சார், பின்னாடி வந்து அங்கே சொல்லு. அதனால தானே நேற்று லோகாயுக்தா கூட வந்துச்சு. ஆஃபீஸெல்லாம் பூட்டு போட்டு 12 மணிக்கு போயிட்டு இருக்கிறான். போய் கேள்வி மேலே கேள்வி. இதுக்கெல்லாம் காரணம் யார்? 520 ஏக்கரோ 510 ஏக்கர் பார்த்தீங்களா? யார் லூட்டி அடிச்சுக்கிறது? யார் அடிச்சுக்கிறதுன்னு சொன்னேன். தாசில்தார் சஸ்பெண்ட், லோகாயுக்தாவில் அந்த அதிகாரிகள்லாம் சஸ்பெண்டு. ஆனால் அதுக்கு யார் சேர்மன்? இவளுக்கு அலாட் பண்ணுறதுக்கெல்லாம் யார் சேர்மன் தெரிஞ்சுக்கணும். அரசியல் வாலிபா யார் சேர்மன் சொல்லு.
எம்எல்ஏ இஸ் த சேர்மன் ஃபார் தட் கமிட்டி. ஆனால் எம்எல்ஏ நான் அழகாக சொல்லுவாங்க, நான் எனக்கு தெரியல, அதிகாரிகள் தான் செய்து தப்பு மாட்டிக்கினாங்க. உன் சிக்னேச்சரில் எப்படி அலர்ட் ஆகும்? கேள்வி கேட்குவீங்களா? கேட்க மாட்டேன். அம்மா வந்தாங்க, எல்லாருக்கும் ஒரு புடவை கொடுக்குறாங்க, வாங்கணுன்னு கீழே போய் நிற்குவேன். ஒரு ஏக்கர் மேலே 2 லட்சம் வாங்கியிருந்தாக்கா 500 ஏக்கருக்கு எவ்வளோ ஆச்சு? கேவலமாக போட்டால் கூட 10 கோடி வந்துச்சு. அதில் ஒரு 10 லட்சம் செலவு பண்ணுறதுல என்ன பெரிய பிரச்சனை? இதெல்லாம் சிந்தனை செய்து வாழக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். இதுக்கு மேலெல்லாம் ஆக்ஷன் இருக்கும். எப்போ இருக்கும்னாக்கா அது நடந்துகிட்டே இருக்கும். நடக்க வச்சிருவேன், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நேற்று லோகாயுக்தாங்க வந்தது கூட நான் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், இது கேஜிஎஃப் ஃபுல்லாக பண்ணது. நான் என் பீரியடில் கேஜிஎஃப் ஃபுல்லாக பண்ண அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். அப்போ காவா பிரச்சனை வராது, லைனில் இருக்கிற மக்கள் காவா க்ளீன் ஆகல நீ சொல்ல முடியாது. எல்லாம் அண்டர் கிரவுண்ட் உள்ள போகணும். 100 crores சிட்டிலே பண்ணல, சிட்டியில் பண்ணல. எதில் 4 வீடு இருந்துச்சா அதனுடைய கனெக்ஷனு, பின்னாடி 6-7 வீடு இருந்துச்சுன்னா அது கனெக்ஷன் இல்லை, அது காவா வழியாக போகுது. அந்த என்கொயரியெல்லாம் தான் நேற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் அப்படியே ஆணித்தரமாக ஒன்று ஒன்றா செய்துக்கிறேன். யாருக்காக? எனக்காக. நான் ஏசிசி கிரிக்கெட் பிளேயர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நம்ம ஏரியாக்கார், என்றைக்குமே இது செல்லப்புள்ள ஊர் தான் எனக்கு, ஸ்டேட் லைனு ஆர்டி பிளாக்கெல்லாம். ஓகே, தானாடவில்லை என்றால் அவர்களுடைய தசைகள் ஆடும். தானாடவில்லை என்றால் என்னுடைய ஸ்டேட் லைன் மக்களுடைய தசைகள் ஆடும். அதனால் நான் இல்லைன்னா என்னைக்கு அம்பேத்கர் இருந்துனே இருப்பார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கொண்டாந்து கொடுக்கறதுல முக்கியம் இல்லை. இப்போ அது முக்கியம் நமக்கு இல்லை. நம்ம வாழணும். வாழ வைக்கிறதுக்கு என்ன வழி? நான் என்றைக்குமே உங்களோட இருப்பேன். ஆனால் நீங்கள் அதுக்கு செவி சாய்க்கணும். உன்னை ஏமாற்றி பொழிக்கிறதுக்காக இல்லை. என்கிட்ட நீ சிக்க கொடுத்தா தான் நான் டம்ஸ் அடிக்க முடியும். என்கிட்ட வலையை கொடுத்தினா தான் நான் மீன் பிடிக்க முடியும். ஆனால் நீ சொன்னால் கூடியில் கூட பிடிக்கலாம் சார், மரத்தில் கூட பிடிக்கலாம். எதையால் வெல்லணுமோ அதையால் வெல்லணும். அதனால் எல்லாரும் ஈஸியாக ஆறுதல் சொல்லுவாங்க. ஒரு தம்பி கூட சொன்னார், உங்கள் உடம்பை பார்த்துங்க.